கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளினுடைய தியானத்துக்கென்று தீத்து 2 அதிகாரம் 11வது வசனம். எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் புண்ணியத்தை கூடுதலாக தியானிக்கக்கூடியதான இந்த நாட்களிலே தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்றும், தேவனுடைய சித்தத்தை செய்ய வந்தேன் என்றும், வார்த்தையாயிருந்த தேவன் மாம்சம் ஆனார் என்றும், மரண இருளின் திசையிலே இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமானது என்றும், பிரியமானவர்களே, அவர் என்றென்றைக்கும் அரசாளுவார், அவர் ராஜ்யத்துக்கு முடிவு இல்லை என்றும், பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்றும். பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் பார்ப்பது என்ன என்றால், தேவ கிருபையானது பிரசன்னமாகி. இவ்வளவு நேரமாக நாம் சொன்னது எல்லாம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறப்பதற்கான, மனிதனாய் இந்த பூமியிலே வருவதற்கான நோக்கம் என்ன, எதற்காக இந்த பூமியிலே அவர் வந்தார் என்பதை நாம் வெறுமனே இயேசு கிறிஸ்துனுடைய கிறிஸ்மஸ் என்பது பிரியமானவர்களே ரட்சிப்புக்கு அடுத்த ஒரு ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் கிறிஸ்மஸ் என்று சொல்லி நாம் செலிப்ரேஷன் பண்ணுகிறவர்களாக மாத்திரம் அல்ல, மாறாக அது தேவ சித்தம் செய்ய வேண்டும். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதிக்க வேண்டும். அவருடைய மகிமை நமக்கு திரும்பவும் கொடுக்கப்பட வேண்டும். அவர் பூமியிலே என்னென்றைக்கும் அரசாள வேண்டும். பிசாசின் கிரியைகளை அழிக்க வேண்டும். இவைகளுக்காக கிறிஸ்து இயேசு இந்த பூமியிலே வந்தார் என்பது கிறிஸ்மஸை குறித்ததான ஒரு சுருக்கத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். இப்பொழுது எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகிறது. இந்த ரட்சிப்புக்குள்ளாக இருக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்றால், நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே நாம் ஜீவனம் பண்ண வேண்டும். நமக்குள்ளாக பிரியமானவர்களே, தேவன் கிருபையாய் நம் மத்தியிலே அவர் பிரசன்னம் ஆகி இருக்கிறது என்பது எதனை குறிக்கிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பு கொடுக்கப்பட வேண்டும். ரட்சிப்பு 2 பக்கங்கள் உண்டு. ஒன்று, நாம் பாவம் மரணம் இவைகளுக்கு அடுத்த காரியங்களிலிருந்து விடுபட்டு தேவனுடைய நீதி பரிசுத்தம் இவைகளுக்கு உட்பட வேண்டும் என்பதற்காக இந்த ரட்சிப்பு நமக்கு தேவனால் கொடுக்கப்படுகிற ஒன்று. 13வது வசனத்திலே பார்க்கிறோம், நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கும்படி நமக்கு போதிக்கிறது இந்த தேவ கிருபை என்று இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய நித்தியம் ஆனந்த பாக்கியம் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையின் பிரசன்னம் என்பது இரகசிய வருகையையும் குறிக்கும். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அவருடைய பகிங்கிற வருகையான 2ஆம் வருகையும் குறிக்கக்கூடிய ஒன்று. ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துனுடைய இரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படும்படி எதிர்பார்த்து கொண்டு இருக்கும்படி இந்த கிருபை நமக்கு ரட்சிப்பை போதிக்கக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. 14வது வசனத்திலே பார்க்கிறோம், அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டு கொண்டு இவ்வுலகத்திலே தமக்கு உரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். சிலுவையிலே அவர் ஒப்பு கொடுத்ததும் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று நாம்
எடுத்துக்கொள்ளலாம். இந்த பூமியிலே அவர் மனுஷனாய் வெளிப்பட்டதும் வந்ததும் பிரியமானவர்களே நம்மை சுத்திகரிக்கும்படியாக மனுஷன் அவதாரம் எடுத்து மனிதனாக இந்த பூமியிலே அவர் பிரியமானவர்களே வந்தார் என்பதையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும், மீட்டு கொள்ளப்பட வேண்டும். நமக்கு ஒரு ஜீவன் உள்ள ஒரு நம்பிக்கை எதிர்பார்த்து கொண்டு இருக்கும்படி இயேசு கிறிஸ்துனுடைய மகிமைக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் ஜீவிக்க வேண்டும். அவபக்தி லௌகீக இச்சைகளையும் அக்கிரமங்களுக்கு அடுத்த காரியங்களிலிருந்து நாம் வெறுத்து அவற்றிலிருந்து நம்மை மீட்டுக்கொள்ள நம்மை சுத்திகரிக்கும்படி அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுக்கும்படி அந்த தேவ கிருபையானது நமக்கு பிரசன்னமாகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, இந்த தேவ கிருபையானது நமக்கு யோவான் 1:14 மற்றும் 12:32 இந்த 2 வசனங்களிலும் நமக்கு வாக்கு பண்ணப்படுகிறது. அவர் சத்தியமும் கிருபையும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணுகிறார் என்றும். பிரியமானவர்களே, யோவான் 12:32 பார்ப்போம் என்று சொன்னால் அந்த கிருபையை குறித்து அங்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்படுகிறதையும் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு பிரியமானவர்களே 1:9-10 இந்த வசனங்களிலும் கூட நாம் பார்ப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினால் அழைத்தார். இது நிமித்தமாக அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் நமக்கு வெளியரங்கமாக்கினார் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த கிருபை படி நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ஜீவனும் அழியாமையும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. எப்படி? மரணத்தை பரிகரிக்கிறதன் மூலமாக. மாத்திரமல்ல பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. 1 தீமோத்தேயு 2:3-4 வசனங்களிலும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இதோ எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார் என்றும், நம்முடைய இரட்சகராய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது என்று சொல்லி மனுஷர் யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். ரோமர் 3:24 வசனத்திலே பார்க்கிறோம், இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு இந்த கிருபை நம்மை நீதிமான்களாக்குகிறது. அந்த கிருபை பிரசன்னமானதினாலே, கிறிஸ்து இயேசு பிரசன்னமானதினாலே கிருபையும் சத்தியமும் நமக்குள் வருகிறது. பிரியமானவர்களே, நமக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார். நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். இன்னும் 1 பேதுரு 1:10-12 இந்த வசனங்களிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாக பழைய ஏற்பாடு முழுவதிலும் அவருடைய வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். அது நமக்கு கிருபை. இயேசு கிறிஸ்து நமக்கு வந்தது தேவனுடைய கிருபை. பிரியமானவர்களே, நமக்கு ரட்சிப்பை அருளத்தக்கதாக தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட கிருபையாய் இருக்கிறது என்றும் அங்கே நாம் பார்க்கிறோம். எபேசியர் 2 பிரியமானவர்களே 8-9 இந்த வசனங்களிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அந்த கிருபை என்ன செய்கிறதாம்? அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். இது கிருபையினாலே ரட்சிக்கப்படுகிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களிலே விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே உட்காரவும் செய்கிறார். கிருபை உன்னதங்களிலே நாம் உட்கார
கிறிஸ்துவோடு கூட நம்மை உட்கார பண்ணுகிறதும் இந்த கிருபை பிரசன்னமானதினாலே, கிறிஸ்து இயேசு பிரசன்னமானதினாலே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு என்று இங்கே நாம் பார்க்கிறோம். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, எங்களுக்காக இந்த பூமியிலே கிருபையாய் வெளிப்பட்ட தேவனுக்காய் நன்றியோடு கூட துதிக்கிறோம். வார்த்தையாய் வெளிப்பட்ட தேவனுக்கு நன்றியோடு கூட துதிக்கிறோம். மகிமையாய் வெளிப்பட்ட தேவனுக்கு நன்றியோடு கூட துதிக்கிறோம். வெளிச்சமாய் வெளிப்பட்ட தேவனுக்கு நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ரட்சிக்கிற இரட்சகராக இந்த பூமியில் வெளிப்பட்டமைக்காய் நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எல்லா அவபக்தியும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து நீதியும் ஆண்டவரே தகப்பன் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் நாங்கள் இந்த பூமியிலே ஜீவிக்க ஆண்டவரே எங்களை எல்லா விதமான அக்கிரமங்களிலிருந்தும் எங்களை மீட்டுக்கொண்டு எங்களை சுத்திகரிக்கும்படியாய் அந்த அனந்த பாக்கியத்துக்கு நாங்கள் பங்கு உள்ளவர்களாய் எதிர்பார்த்து கொண்டு இருக்கும்படி ஆண்டவரே எங்களை நீதிமான்கள் ஆக்கிறபடினாலும் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you.